அன்பான உள்ளங்களே, உனக்காக உச்சரிக்கப்பட்ட ஒரு சொல் தொடர்கிறது. கண் பார்வையற்றவர்கள் மட்டுமா குருடு, செவி கேளா செல்வர்கள் மட்டுமா செவிடு, அரிதறிது மானிடராய் பரத்தலரிது சொன்ன அவ்வை உடலையா சொன்னால் அப்படித்தானே நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வேறு மாதிரி சிந்தித்து பார்ப்போம். கண் பார்வையற்றவர்கள் மட்டுமா குருடு, செவிகேளா செல்வர்கள் மட்டுமா செவிடு. அவ்வை வாழ்ந்த காலத்தில் எத்தனை சதவிகிதம் குருடர்களும் செவிடர்களும் இருந்திருப்பார்கள் அல்லது பிறந்திருப்பார்கள்? கண்ணின்றி பிறந்தவர்களும் செவிகேளா மனிதர்களும் சமுதாயத்தில் அதிகம் இருந்தால்தானே அரிதறிது மானிடராய் பிறத்தலரிது, அதிலும் கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது என்று சொல்ல முடியும். எங்கோ ஒன்றிரண்டு பிறத்தலை பெரிதாக சொல்ல முடியுமா? சொன்னது ஒன்று, புரிந்து கொண்டது வேறொன்று. கண் பார்வை நன்றாக இருந்தும் கண்முன் நடக்கும் அதர்மத்தை கேளாமல் இருப்பது கண்ணிருந்தும் குருடுதானே. வண்ணங்களை பார்க்கும் கண் வறுமையை பார்க்க மறுக்கிறதே. கண்ணின் பார்வையில் எத்தனை விதங்கள். பச்சோந்தியாய் பார்வை மாறுபடுகிறதே. எத்தனை வித பார்வை இருக்கிறது தெரியுமா? காமப்பார்வை, கோபப்பார்வை, கொலைப்பார்வை, கொடூரப்பார்வை, தாபப்பார்வை, தன்னலப்பார்வை, ஏளனப்பார்வை, எடுத்தெறிந்து வீசும் ஆணவப்பார்வை, ஆவேசப்பார்வை, ஆசைப்பார்வை என்றெல்லாம் பார்க்கும் கண் என்ன கண்ணா? இல்லை, அது வெறும் புண். கருணை பார்வை, காதல் பார்வை, அன்பு பார்வை, பாசப்பார்வை, பாவை பார்வை, தவப்பார்வை, தாய்ப்பார்வை, தன்னலமற்ற பொதுநலப்பார்வை, இப்பார்வை பார்க்கும் கண் என்ன குருடா? அருமையான கண் இல்லையா? கண்ணில்லாத பார்வை இல்லாத குருடர்களையா சொன்னால் அவ்வை? சிந்தியுங்கள். காண வேண்டியதை காணாமல் தேவையற்றதை பார்க்கிறானே, அவனே குருடன். கண்ணிருந்தும் குருடனாக, காதிருந்தும் செவிடனாக. ஆம், காதிருக்கிறது. ஒலி கேட்காதவர்கள் பிறவிச் செவிடர்கள். அவர்கள் குறைவுதானே. ஆனால் மனித பிறவிகளையே பிறப்பது அதிகனில். காது இருந்தும் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்காமல் காதால் கேட்ட கண்டவற்றையும் உன் மூளைக்கு அனுப்பினால் அது காதா? கண்ணிருந்தும் பாராமல் காதிருந்தும் கேளாமல் இருப்போர் எத்தனை பேர்? அத்தனை பேரும் குருடர்கள், செவிடர்கள் தானே. உடலை பற்றி பேச்சே இல்லை. வளரும், மாறும், விபத்தால் குறைபடும், அழியும். ஆனால் அன்பு, கருணை, பாசம், பந்தம் என உலக உயிர்களையே அரவணைக்கும் மனம் மாறாது, மாறக்கூடாது. மனித பிறவிக்கே உரிய உயர்ந்த குணங்களை மேலும் மேலும் உயர வேண்டும். மனம் குருடாகி போனால் பார்வை குருடாகி போகும். காட்சிகளை பார்க்கும் பார்வையில் கற்பனை வளர்கிறது. கடவுளாய் பார்ப்பதும் காமத்தை பார்ப்பதும் மனதின் எண்ணமே. கடவுளாய் பார்ப்பதும் காமமாய் பார்ப்பதும் மனதின் எண்ணமே. மகளாய் பார்ப்பதும் மணமகளாய் பார்ப்பதும் மனதின் ஓட்டமே. அதைத்தான் கண்ணதாசன் பார்வைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம் என்றார். கண் பார்த்தாலும் அது மனதின் ஓட்டமே. மகாபாரதத்தில் ஒரு காட்சி. தருமனையும் துரியோதனனையும் திருதராஷ்டிரன் அழைத்தான். இருவரும் நாடு பல சுற்றி வாருங்கள் என்றான். நாடு பல சுற்றினால் நல்ல அனுபவம் கிடைக்கும். அனுபவத்தை வைத்து நாடாள திறமை பிறக்கும். பலவித மனித குணம், பண்பாடு தெரியும். சகலமும் கற்றபின் தைரியம் கொடுக்கும். தருமனும் துரியோதனனும் பலகாலம் சுற்றினர். இருவரும் இளமையதில் ஒன்றாக சுற்றி வந்தனர். பிறகு அரசவைக்கு இருவரும் வந்து அமைதியாக நின்றனர். அரசன் கேட்டான், துரியோதனா, உலகம் சுற்றிய நீ உணர்ந்தது என்ன? அரசே, அனைவரையும் பார்த்தேன், பழகினேன், அற்புதமாக ரசித்தேன். எங்கும் எல்லோரிடமும் பொறாமை குணமும் பேராசை குணமும் மேலோங்கியிருப்பதை என் கண்களால் கண்டேன் என்றான் துரியோதனன். தர்மனே, நீ என்ன கண்டாய் என்றார் அரசர். தர்மமே கடைபிடிப்பவர்களாக, நேர்மை உள்ளவர்களாக கண்டேன். வெற்றி மனம் கொண்டேன், மனம் பூரித்தேன், அனைவரிடமும் அன்பாக பழகினேன் என்றான். இருவரும் ஒன்றாகவே சென்றார்கள். சந்தித்ததும் ஒன்றாகவே சேர்ந்தார்கள். ஆனால் அவரவர் மனம் எதுவோ, அவரவர் குணம் எதுவோ அதுவே தெரிந்தது, அதுவே புரிந்தது. நீ எதுவாக நினைக்கிறாயோ நான் அதுவாகவே காட்சியளிக்கிறேன் என்கிறான் பகவான் கிருஷ்ணர். உன் மனம் விரிந்து பறந்து இருந்தால் பார்வை விசாலமானது. உன் மனம் கூனி குறுகியிருந்தால் பார்வை குருடாகி போனது. உன் பார்வையில் உலகுக்கு நன்மை எனில் பார்வையின் சிறப்பு. உன் பார்வையால் உலகுக்கு கெடுதலெனில் அது இருந்தென்ன, குருடாகி போனால் என்ன? ஆக அவ்வை சொன்னால், பிறந்த காலை மனித உயிர் பிறந்தாலும் மனம் குருடாகி இல்லாமல் விசாலமான பார்வையுடன் பிறக்க வேண்டும். அப்படி பிறக்கும்போது செவிடாகவும் இருந்துவிடக்கூடாது. கேட்கும் திறனிலா என்று நமக்கு ஐயம் வருகிறது. அடுத்ததாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.